வணக்கம். முதலமைச்சராக போகும் விஜய்க்கு இசைஞானி இளையராஜா ஆதரவா? இது குறித்து தான் பார்க்க போறோம். கேட்கும்போதே உங்களுக்கு சிரிப்பு வரலாம். இப்பல்லாம் சிரிப்பு வராம இருந்தா தான் உங்களுக்கு பிரச்சனை. ஏன் அப்படின்னா, இசைஞானி இளையராஜாவ பத்தி அவருடைய இசைய தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அவர தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்ப விஜய் வகையில பார்த்தீங்கன்னா, நெறைய உருட்டுக்கள் உருட்டுறாங்க. அதாவது எதுக்கெடுத்தாலும் ரொம்ப சிறப்பான உருட்டுக்கள் உருட்டுறாங்க. இன்னும் சொல்லப்போனா, அவரு வீட்டுக்குள்ள இருந்தே ஏதோ ஒரு இடத்துல இருந்து காருக்குள்ள வெளியில வர்றாரு. கார்ல வெளியில வந்தா நம்ம எத்தனையோ தலைவர்கள பார்த்திருக்கோம். மிகப்பெரிய தேசிய தலைவர்கள் பார்த்திருக்கோம். சாதாரண ஒன்றிய கவுன்சிலர், எம்எல்ஏக்களோட பார்த்திருக்கோம். கார கண்ணாடிய இறக்கிட்டாவது ஒரு வணக்கமாவது சொல்லிட்டு போவாங்க. அந்த நாகரீகம் கூட தெரியாத ஒரு நபர் தான் விஜய். இப்ப அப்படிப்பட்ட ஒரு நபர் விஜய் என்ன பண்றாங்க அப்படின்னா, தொடர்ச்சியா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, யாராவது ஒருத்தர அழுக விட்டு ஏதாவது ஒரு வீடியோ போடுறாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு பைத்திய மனநிலையில அழுக விட்டு வீடியோ போடுறாங்க. செத்துருவேன், புள்ளைகளுக்கு விஷம் ஊத்தி கொன்றுவேன். விதவிதமா நம்ம யோசிக்காத வகையில எல்லாம் யோசிச்சு யோசிச்சு போடுறாங்க. ஏறத்தாழ ஒரு குறும்படம் தயாரிக்க என்ன வேலையோ அந்த வேலைய பிரயத்தனப்பட்டு செய்றாங்க. உண்மையிலே இந்த மாதிரி வீடியோ போடுறவங்கலாம் யாரு, எந்த ஊரு, என்ன பேரு, அவங்களுடைய பின்னணி என்ன அப்படின்னு இதுவரைக்கும் நமக்கு தெரியாது. இப்ப இது எல்லாத்தையும் சாதாரண மக்கள உண்மை அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்கான எல்லா ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன். இப்ப இது குறித்து ஏதாவது செட்டப் ஏறத்தாழ 100க்கு 100% செட்டப் பண்ணி தான் வீடியோக்கள் போடுறாங்க. ஏன்னா விஜயை விட்டா இந்த உலகத்துக்கே வேற யாரும் ஆள் இல்லை. அவர் ஒரு தேவதூதர், அவர் ஒரு இயேசுநாதர், அவர் ஒரு புத்தர், அவர் ஒரு காந்தி, அவர் ஒரு வெங்காயம் வெட்டி வெண்ணெய் வெட்டிங்கிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதையும் தாண்டி இப்போ இசைஞானி இளையராஜா ஏற்கனவே விஜயுடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் இந்த தருதலை பெற்ற அவரு ஒரு படம் ஏற்கனவே பண்ணியிருக்காரு. ராம்கி, ராதிகா எல்லாரும் நடிச்சிருக்காங்க. அந்த நடிச்ச படத்துல இவரு அந்த குழந்தைக்கும் பெரிய மனுஷனுக்கு நடுவுல உள்ள நட்சத்திரமா நடிச்சிருக்காரு அந்த படத்துல. அப்படி ஒரு திரைப்படம் 1988ல வெளிவந்தது. இந்த படத்துல அவருக்கு இசைஞானி இளையராஜா அந்த பாட்டை வந்து ப்ரமோட் பண்ணி போட்டிருக்காரு. ஏற்கனவே இருந்த அந்த பாட்டை தொழில்நுட்பத்துல சரி பண்ணி போட்டிருக்காங்க. அது என்னன்னா, அந்த தம்பி இந்த பாட்டு நம்மளே கேட்டது இது வரைக்கும்னு வச்சுக்கங்களேன். அப்படி ஒரு பாட்டு. அப்படி ஒரு பாட்டை இசைஞானி இளையராஜா போட்டிருக்கிறதுனால என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, இத இசைஞானி இளையராஜா விஜய்க்கு ஆதரவு கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்துட்டு உருட்டுக்களே உருட்டு, உலகமகா உருட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதைத்தான் நம்ம இதுல எடுத்துக்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, இசைஞானி இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நீங்க அவர் ஆரம்பத்துல இருந்து சினிமாவுக்கு வந்த காலகட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா, எந்த ஒரு அரசியலுக்குள்ளயும் சாராம இருக்காரு. இன்னும் சொல்ல போனா, அவரை எந்த கட்சி வளர்த்து விட்டுச்சோ, எந்த கட்சி அவருக்கு உலகம் தெரிகிற அளவுக்கு வச்சுச்சோ, எந்த கட்சி அவருக்கு மிகப்பெரிய அனுபவங்கள் கொடுத்துச்சோ, எந்த கட்சி அவருக்கு மேடைகள் கொடுத்துச்சோ, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த கட்சியை பத்தியே அவர் எந்த கவலையும் படாதவர். இன்னொன்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்து எம்ஜிஆர் முதலமைச்சரா இருந்திருக்காரு, கலைஞர் முதலமைச்சரா இருந்திருக்காரு, அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்திருக்காங்க. அவரு சினிமாவுக்கு வந்த பிறகு அவங்கள பத்தி எல்லாம் மேடையில புகழ்ந்தும் பேசினதில்ல அவரு. அவங்க பத்தி யோசிக்கவும் இல்லை, அவங்க கட்சியை பத்தி யோசிக்கவும் இல்லை. தான் வேலை உண்டு தான் உண்டுன்னு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இசைஞானி இளையராஜா. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவருக்கு மரியாதை கொடுக்குறவங்கள கூடுதலா மரியாதை கொடுப்பாரு. அதை பத்தி இல்ல, சினிமாக்காரங்கிறதுக்காக ஜால்ரா அடிக்கிறது, ஜெயிஞ்சக் அடிக்கிறது அப்படியான வேலை அவருக்கு கிடையவே கிடையாது. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, விஜய் ஆதரவாளர்கள் இசைஞானி இளையராஜா அந்த வேலை பார்த்திருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம் விஜய் ஆதரவாளர்கள் எழுதுறாங்க. விஜய்க்கு எதிரானவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இளையராஜா அதுக்கு நியாயமா, இளையராஜா அது மாதிரி பண்ணலாமா, அப்படி பண்றது முறையா இல்ல அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையிலே நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு புரியாத ஒரு கணக்குல எழுதக்கூடிய எழுத்து தான், பேசக்கூடிய பேச்சு தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்ல, நீங்க இவங்களே விட்டுருங்களேன், முதலமைச்சர் மற்ற அரசியல்லாம் விட்டுருங்களேன். அதை தாண்டி நீங்க யோசிச்சு பாருங்களேன். தன்னுடைய வாழ்க்கையில இப்போ சமீபத்தில் எம்பி ஆயிருக்காரு. எம்பி மட்டும் இல்ல, அவர் நினைச்சிருந்தாரு அதுக்கு முன்னாடி இந்திய அரசாங்கத்துடைய பல விருதுகள் வாங்கலாம். அதுக்கு அப்ளை பண்ணாத ஆளு இசைஞானி இளையராஜா. இன்னும் சொல்ல போனா, அதுக்கு பிறகு கங்கை அமரன் எவ்வளவோ சொல்லியும் போடான்ட்டு போயிட்டாரு. அந்த விருதை பத்தி கூட கவலைப்படாதவர் இசைஞானி இளையராஜா. இன்னும் சொல்ல போனா, இப்ப பாஜகவுல இருந்து அவருக்கு எம்பி கொடுத்தாங்க. எம்பி கொடுக்குறப்ப நான் உள்பட திட்டியிருக்கேன். அப்படி திட்டுறப்ப என்ன செஞ்சார் அப்படின்னா, அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. ஆனா உண்மையிலே இசைஞானி இளையராஜா தடுமாறின தருணம்னு ஒண்ணு நான் பார்த்தேன். ஏன் அப்படின்னா, எந்த இடத்துலையும் தன்னை விட்டு கொடுக்காம ரொம்ப அழகா பேசக்கூடியவர். அவர் கோபப்படுறது ஒரு கலையோட இருக்க முடியும் வச்சுங்களேன். ஆனா அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த ஏதோ ஒரு இடத்துல வடக்க நமக்கு ஞாபகம் இல்லை, அந்த ஒன்றிய பிரதமர் மோடி இருக்கக்கூடிய இடத்துல இவர் அங்க பதவி ஏற்க ஏதோ பாட்டு பாட போனார். போய் அவரால் இயல்பு நிலையில இருக்க முடியல. ரொம்ப தடுமாறி பேசி தடுமாறி முடிச்சுட்டு அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வந்தார். ஏன் அப்படின்னா, ஒவ்வாமை அவருக்கு அவருடைய முகத்துல நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஆனா எம்பி கொடுத்தது யார் அப்படின்னா பாஜக என்ன கணக்கு கொடுத்தாங்கன்னா, இவருக்கு எம்பி கொடுத்தா இவரை நம்பி இன்னும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஓட்டை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க.
இவர் வந்துட்டு எம்பி பதவியை வாங்கி போட்டுக்கிட்டு கீழே போட்டுக்கிட்டு அவர் வாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து சிம்பனி அமைச்சாரு. சிம்பனி அமைக்கிறப்ப ஸ்டாலின் என்ன பண்ணாரு அப்படின்னா, முறையா அவருக்கு அந்த மரியாதை செலுத்தி, அவர் வரும்போதே மாநில அரசு சார்பா உரிய மரியாதை செலுத்தி திரையுலகமே திரண்டு சேர்ந்து இருந்துச்சு. அரசு விழாவா அந்த விழாவை நடத்தினார். அந்த விழாவை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எங்க எப்படி மோடியோட இருந்தாரோ அதே மாதிரி இங்க ஸ்டாலினோட இருந்தாரு. ஆனா என்ன அப்படின்னா, ரொம்ப இயல்பா நெகிழ்ந்து இருந்தார். அதை நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்ப அப்படிப்பட்டவர் தான் இசைஞானி இளையராஜா. அப்படிப்பட்ட இசைஞானி இளையராஜா இன்னும் உங்களுக்கு விளக்கம் வேணும் அப்படின்னா, ஒரு முறை மேடையில சங்கர் இருக்காரு, மணிரத்னம் மனைவி சுகாசினி இருக்காங்க, அதே மாதிரி பார்த்திபன் இருக்காரு. அந்த மேடையில சுகாசினி என்ன சொன்னாங்க அப்படின்னா, சங்கர் கிட்ட நீங்க ராஜா சார் உங்க படத்துக்கு இசையமைப்பாரா அப்படின்னு கேட்கையில, அவர் அது கூட பொறுத்துக்க முடியல. பட்டுன்னு என்ன சொன்னார் அப்படின்னா, நீ எனக்கு என்ன வந்து ரெக்கமெண்ட் பண்றியா அப்படின்னு. அப்போ ஒரு சாதாரண தன்மானத்துக்கு கொஞ்சம் கூட ஒரு தூசி அளவு இழுக்கு கூட வரக்கூடாது அப்படின்னு நினைக்க கூட ஒரு பெரிய கலைஞன் இசைஞானி இளையராஜா. அப்படிப்பட்ட இளையராஜாவை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த இது எங்கள் நீதி படத்துல அந்த ஒரு பாட்டு, அந்த பாட்டுல ஒரு இந்த ஒரு சைடுல கையை கோத்துக்கிட்டு சின்ன பையன் மாதிரி நிற்கிறாரு, நீங்க பதவி ஏற்குவாங்க, நீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க அப்படிங்கிறதுக்காக இளையராஜா போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்களா. அதை இதை பேசக்கூடிய தற்குறிகளுக்கு ஒன்று, நீங்க உள்ள போய் பாருங்க, அந்த தொழில்நுட்பத்துல மேம்படுத்தி மற்ற பாடல்களையும் இசைஞானி இளையராஜா போட்டிருக்காரு. அதுல எல்லாம் போய் விஜயை வைக்கல. இது வந்துட்டு அவர் பார்க்குற வேலையும் இல்லை. இளையராஜா அபிஷியல் அப்படிங்கிற பேர்ல ஒரு நிர்வாகம் பார்க்குறாங்க. அப்படின்னு நிர்வாகம் பார்க்குறப்ப அந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் விஜய், அது சின்ன பையன் குறித்து வருது. இந்த வாலி எழுதின பாட்டு இந்த பாட்டு. இந்த பாட்டு குறித்து என்ன அப்படின்னா, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பாட்டு என்ன பரம்பரையிலிருந்து வருது அப்படின்னா, பட்டுக்கோட்டை பரம்பரையில இருந்தது. அதுலேயும் பட்டுக்கோட்டை ஒரு குழந்தைக்கு புத்தி சொல்றப்ப தம்பி தம்பின்னு தான் அதிகமாக சொல்லுவான். அதை அப்படியே வந்து கண்ணதாசன் எடுக்கல, வாலி எடுத்துக்கிட்டார். வாலி எடுத்துக்கிட்டு அதை நீட்சியா அந்த பாட்டை பண்றாரு. அதுவும் வந்து பதவி ஏற்கவா ஒரு வெங்காயத்துக்கு எல்லாம் சொல்லல அந்த பாட்டுக்குள்ள. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வந்து இந்த நாட்டுக்கு வந்து நல்லது செய்யணும் வைக்கணும் அப்படிங்கிறது மாதிரி மேலோட்டமா இருக்கக்கூடிய பாட்டு. பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில பிரபலமாகாத பாட்டு உண்மையை சொல்ல போனா. அந்த பாட்டு இப்ப என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, பிரபலப்படுத்தி விட்டு அது ஒரு 30,000, அது ஒரு கிட்டத்தட்ட 3 லட்சம் 4 லட்சம் நியூஸ் போயிருச்சு. இன்னும் கூடுதலா கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றபடி சும்மா நாளும் இளையராஜா அதை பண்றாரு இதை பண்றாரு, விஜயை வந்து வாழ்த்துறாரு, கை கொடுக்க போறாரு அப்படின்னு உருட்டு இருக்குல்ல, இந்த உருட்டு இளையராஜா தெரிஞ்சுன்னா உண்மையிலே கோபப்படுவார். இதுதான் யதார்த்தம். நன்றி, வணக்கம்.